ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு சிம்பிளான அட்டகாசமான சூப்பரான ரெசிபி தான் செய்ய போகிறோம். ராகி அடை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த ராகி அடை செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அந்த உப்பு வந்து நல்லா கரைஞ்சி வரத்துக்காக ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 கப் அளவு ராகி மாவு எடுத்துக்கலாம். அதில் இந்த மாதிரி பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை இலையை சேர்த்துக்கலாம். வரமிளகாய் 7 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கோம், அதை கிள்ளி எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். கூடவே பூண்டை வந்து இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் கை வச்சு இது போல் ஃபஸ்ட்டு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உப்பை நம்ம அப்படியே சேர்த்தோம்னா அது வந்து சீக்கிரமாக கரையாது. ஸோ அதனால் தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். மாவை வந்து ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம், பூண்டு, கருவேப்பில், மிளகாய் இதோட நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உப்பு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது போல் நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க. அதாவது தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிணைஞ்சிக்கோங்க. ஒரே டைமில் நம்ம தெரியாமல் நிறையா கூட சேர்த்துருவோம். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் கலந்து வச்சாச்சு. ரொம்ப கொலன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியமான பதத்தில் நம்ம கலந்து வச்சிடலாம். இதை உடனே செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒரு 1/2 hour 1 hour கழித்து கூட செய்யலாம். அப்போ தான் அது வந்து நல்லா ஊறி இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு தோசைக்கல்லை நல்லா சூடுபடுத்திட்டு அடைய பாருங்கள், மாவு பாருங்கள், இப்படி அள்ளி வச்சுட்டு கையிலேயே இது போல் தட்டி விட்டுக்கலாம். தண்ணி தொட்டு இது போல் தட்டி விட்டிங்கன்னா நல்லா பரவலாக வந்துடும். அது மேலே வந்து இது போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ராகி அடை எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக ரெடியாகி வந்துருச்சு. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.